12 ராசியினருக்குமான ராஜயோக பலன்களை அடையக்கூடிய வழிபாட்டு முறைகளை தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம். 12 ராசியினருமே ராஜயோக பலன்களை அடைய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருடைய மனதிலையுமே இருக்கும். எல்லாராலையுமே அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய யோக பலன்களை கட்டாயமாக அடைய முடியும். அதற்கான சில காலகட்டங்கள் என்ன, கால நேரங்கள் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதோடு சேர்த்து நம்மளுடைய முயற்சி, வழிபாடு இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் நம்ம வழிபாடுகளை மேற்கொள்ளும் பொழுது கட்டாயமாக எல்லா ராசினருமே கண்டிப்பாக யோக பலன்களை அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். பொதுவாக பலர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என்ன விஷயம் அப்படின்னா, நான் தினசரி கடவுளை நினைக்காத நேரமே இல்லை, அடிக்கடி கோவில் வழிபாடுகள் எடுத்துக்கிறேன், வீட்டில் எப்போவுமே சாமி கும்பிட்ற ஒரு வழக்கம் அப்படிங்கிறது எங்கள் வீட்டில் இருக்குது, நிறைய தான தர்மங்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்துட்டு தான் வந்துட்டுருக்கிறேன், இருந்தும் கூட என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது முடியவே மாட்டேங்குது, பிரச்சனைகள் மாறாக அதிகமாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு பலர் சொல்கிறத இன்றைக்கும் நம்ம கேள்விப்பட்டுட்ருப்போம். அதே போல் குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, மற்ற பலன்கள், ராசி பலன்கள், இந்த மாதிரி எல்லா பலன்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதில் வரக்கூடிய வழிபாடுகள் அப்படிங்கிறத பொதுவாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். பொதுவாக ஒரு கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை செய்யணும் அப்படின்னா கூட உங்கள் ராசி என்ன, நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்கறது உண்டு. இது மாதிரி ராசி நட்சத்திரங்களின் அடிப்படையில் இன்றைக்கும் நிறைய பேர் வழிபாடுகளை நம்ம எடுத்துக்கிட்டு தான் வந்துட்டுருக்கோம். அப்போ ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுடைய ராசி என்ன, நட்சத்திரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதற்குரிய வழிபாடுகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் நம்ம வழிபாட்டு முறைகளை மேற்கொள்கிறது அப்படிங்கிறதும், நம்மளுடைய ஜனன ஜாதகம் எதன் அடிப்படையில் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருந்துகிட்ருக்கு.